1 வருஷத்துக்கு பிறகுதான் அங்க போயிருக்காரு. அந்த களத்திலே பல கட்சிகள் இருக்காங்க. 910 நாளா கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, திமுகவும் இருக்கு, மதிமுக இருக்கு. எல்லா 910 நாளைக்கு மேலாக வந்து எல்லா கட்சிகளும் களத்தில் இருக்கிறாங்க. அந்த மக்களோட போய் டெய்லி இருக்கிறாங்க. இப்போ வந்து இங்க அப்படியே சினிமா டைலாக் விட்டுட்டு போயிட்டாரு. இவ்வளவு நாள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்றதான் இன்டைரக்டா அந்த புறம்போக்கு கேட்குது. நான் கேட்குறேன், 910 நாளா நீங்க அங்க போராடுறீங்க, எல்லாம் பண்றீங்கன்னு சொன்னீங்களே, நீங்க மைரியா புடுங்கிட்டு இருந்தீங்கன்னு நான் கேட்குறேன். இல்ல அந்த ஊர் மக்கள் கிட்ட போயிட்டு எல்லாம் மூத்திரத்தை வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்தீங்களாடா? சொல்லுங்க. அவங்க 910 நாள் ஒரு ஊருக்குள்ள, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களுடைய குடி, அந்த மக்கள் அவங்களோட நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்து உட்கார வச்சு, மீன்ஸ் நாங்க தேர்ந்தெடுத்து சிஎம் சீட்ல உட்கார வச்சு எங்க நல்லதுக்காக. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த சீட்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு சௌரியத்துக்கு என்ன வேணுமோ அதை நீங்க செய்வீங்க. எங்களை தானே சாவடிப்பீங்க. திருப்பி அடுத்த வாட்டி என்ன பண்ணுவீங்கன்னா, எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு வெக்கமே இல்லாம பீத்திங்கிற பண்ணி மாதிரி வருவீங்க. எப்படி பீத்திங்கிற பண்ணி மாதிரி வருவீங்க ஓட்டு கேட்டு. நான் என்ன கேட்குறேன், ஓட்டு நாங்கள் போட்டு உட்கார வச்சிட்டோம். நீ நல்லது செய்யணும் அப்படின்னா மக்களுக்கு தானே செய்யணும். அவர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார், நீ எதிர்கட்சியாக இருக்கும்போது 8 வழி சாலைக்கு நீ எதிர்ப்பு தெரிவித்த, இப்போ டங்ஸ்டனுக்கும் நீ வந்து ஆட்சியில் இருக்க வரைக்கும் விட மாட்டேன்னு சொல்கிற. ஆனால் இதை ஏன் இங்கே பரந்தூர் மக்களுக்கு செய்ய மாட்டேங்கிற அப்படின்னா, அதுக்கு ஆதாயம் இருக்கான்னு சொல்கிறேன். அந்த ஆதாயத்துக்கு பதில் சொல்கிறா புறம்போக்கு. அவர் சொன்ன வார்த்தையை விட்டுவிட்டு அவர் சினிமா டைலாக் பேசுகிறாரு. காலடி மண்ணை தொட்டிக்க, காலடி மண்ணை தொட்டா உனக்கு என்ன வலிக்குது? அவர் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்ல அவர் சொல்ல முடியும்டா, அவர் தமிழ்ண்டா, உங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்ல முடியும். நான் கூட சொல்ல முடியும்டா, நீ சொல்ல முடியாது. எச்சசோறு நீ சொல்ல முடியாத எச்சசோறு, உன்னை செருப்பு கட்டி அடிப்பாங்க. நீ வந்தேரியா இங்கே வந்து வாழ வந்துட்ட. நீ திராவிட நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இனி அது தமிழ்நாடாக மாறிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கெல்லாம் ஆப்பு.